இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உனக்குலாம் என்ன வயசு இருக்கும்? தாடி மீசில நல்லா தானே வச்சிருக்க, மூஞ்சில நல்லா சைனிங்கா தானே வச்சிருக்க. அப்ப பிச்சை கிட்ட வந்து உட்காந்துருக்க. உன்னை பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. சார் தப்பா நினைக்காதீங்க, நானும் பிச்சைக்காரன் தான் சார். தயவு செஞ்சு ஒரு 5 ரூபாயாவது எனக்கு தர்மம் பண்ணுங்க சார். ஏண்டா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பிச்சைக்கார பாயல. யோ, அவர் யாரு தெரியுமா? உன்ன மாதிரி பசங்கள்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ இங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளாலதான் இந்த நாடே கெட்டு போய் கிடக்கு. ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? நான் பெரிய கான்ட்ராக்டர். ஆஹா, கோயிலுக்குள்ள என்ன வேண்டிக்கிட்டீங்க? அது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு 108 தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதையில அதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட வரைக்கும் சரிதான். உள்ள தேங்காய் உடைச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? லஞ்சம் தானே. சாமிக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கறதா தானே அர்த்தம். என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? அண்ணா, ஏதோ 10 ரூபாய் சில்லற காசு போறதுக்கு ஓவரா அட்வைஸ் பண்றீங்க. ஐயா விடுங்க ஐயா. நாங்க வாசல்ல எடுக்கிற பிச்சைய நீங்க கோயிலுக்குள்ள போய் சாமியாண்ட கேக்குறீங்க. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். என்ன ஒண்ணு, எங்களை பார்த்தா பிச்சைக்காரனா தெரியுது, உங்களை பார்த்தா தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். டேய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க ஆளுங்க மேல தேவையில்லாம கைய வச்ச அவ்வளவுதான். நீ அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். என்னங்கடா ஒருத்தன் அடிக்க வரான், ஏடா பாத்துட்டு இருக்க? என்ன கை வாங்கிட்டு இருக்க? பேசிட்டு இருக்க. சொல்ல மறுக்கிறேன். விடுங்க ஐயா. அடிப்பே நீ. தம்பி, இந்த மாதிரி ஓவரா பேசுற ஆளுங்க கிட்டலாம் நம்ம ரொம்ப பணிஞ்சு இறங்கி பேசக்கூடாதுப்பா. பிச்சைக்காரனா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கா இல்லையா?